அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஹிந்தி நியூஸ் பேப்பர்ல என்ன இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ முதல்ல பார்த்தோம்னா வாட்சிங் சைல்ட் செக்ஸ் அபியூஸ் மெட்டீரியல் இஸ் அன் அஃபென்ஸ் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன ஒரு வழக்கு அப்படின்னு பார்த்தோம்னா மெட்ராஸ் உயர் நீதிமன்றத்துல ஒரு வழக்கு வந்துச்சு. 24 வயது நபர் வந்து சைல்டு செக்ஸ் அபியூஸ் மெட்டீரியல்ஸ் சைல்டு பான் பாக்குறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கு வந்துச்சு. அந்த வழக்குல சென்னை மெட்ராஸ் உயர் நீதிமன்றம் என்ன ஒரு தீர்ப்பு சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா தனிப்பட்ட முறையில பாக்குறது தப்பு கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு தீர்ப்பு வந்து சொல்லியிருந்தாங்க. ஓகேங்களா? வாட்சிங் ஆர் டவுன்லோடிங் பார்னோகிராஃபிக் ஆக்ட்ஸ் இன்வால்விங் சில்ட்ரன் இன் பிரைவேட் டொமைன்ஸ் வாஸ் நாட் அ கிரைம். தனிப்பட்ட முறையில பாக்குறது தப்பு கிடையாதுன்ற மாதிரி இட்ஸ் நாட் அ கிரைம் அப்படின்னு சொல்லி மெட்ராஸ் உயர் நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை வழங்கியிருந்தாங்க. அதற்கு எதிராக மேல்முறையீடு செய்யப்பட்டுச்சு. அதுல உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த சிறார் சம்பந்தப்பட்டு வரக்கூடிய விஷயங்கள் அதை பார்க்கறது, பகிர்ந்து கொள்றது, அதை பதிவிறக்கம் செய்யறது, இது மூன்றுமே குற்றம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. எந்த சட்டத்தின் கீழே இது குற்றமாக கருதப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா போக்சோ சட்டத்துக்கு கீழேயும் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் 2000ல வந்துச்சு இல்லையா, அதுக்கு கீழேயும் போக்சோ ஆக்ட் பார்த்தோம்னா நமக்கு 2012ல வந்துச்சு. ஸோ இந்த ரெண்டு சட்டங்களுக்கு கீழேயும் இது குற்றமாக கருதப்படும் அப்படிங்கிறத உச்சநீதிமன்றம் நமக்கு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சைல்டு செக்ஸ் பார்னோகிராஃபி அப்படிங்கிற இந்த டேர்ம் போக்சோ ஆக்ட்ல பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா சைல்டு பார்னோகிராஃபி அப்படிங்கிற டேர்ம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த சைல்டு பார்னோகிராஃபி அப்படிங்கிற டேர்மை எடுத்துட்டு அதுக்கு பதிலாக சைல்டு செக்ஷுவல் எக்ஸ்ப்ளாய்டேட்டிவ் அண்ட் அபியூஸ் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லி இந்த இந்த நேமிங்கை வந்து மாத்தணும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. அந்த டெர்மினாலஜியை மாத்தணும்னு சொல்லியிருக்காங்க. சைல்டு பார்னோகிராஃபி அப்படிங்கிற டேர்மை எடுத்துட்டு சைல்டு செக்ஷுவல் எக்ஸ்ப்ளாய்டேட்டிவ் அண்ட் அபியூஸ் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ சிசீம் அப்படின்னு சொல்லி கொண்டு வரணுங்கிறத சொல்லியிருக்காங்க. அதுதான் ஷார்ட் ஃபார்ம் நமக்கு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதே மாதிரி எல்லா நீதிமன்றங்கள்லயும் இந்த ஒரு சைல்டு பார்னோகிராஃபிக்கு பதிலாக இந்த டேர்ம் தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் உச்சநீதிமன்றம் அவங்க தீர்ப்புல தெளிவுபடுத்தியிருக்காங்க. சரியா? அடுத்தது ஆர்கன் டொனேஷன் பத்தி கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு இந்தியாவிலே பார்த்தோம்னா லீடிங் ஸ்டேட்டா இருக்கு ஆர்கன் டொனேஷனை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி பார்த்தோம்னா ஆர்கனுக்காக வெயிட் பண்றவங்களும் தமிழ்நாட்டில் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 7797 பேர் வந்து தமிழ்நாட்டில் ஆர்கன்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஆக்சுவலி நேத்து பார்த்தோம்னா ஆர்கன் டொனேஷன் டே. ஓகேங்களா? ஸோ நேத்து நமக்கு செப்டம்பர் 23 ஆர்கன் டொனேஷன் டேவா இருந்திருக்கு. ஸோ அதுல பேசின நம்ம ஹெல்த் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஆர்கன் டொனேஷன்ல ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷன்ல தமிழகம் தான் லீடிங்கா இருக்கு. ஆர்கனுக்காக வெயிட் பண்றதுலயும் தமிழகம் வந்து அதிக நபர்கள் தமிழ்நாட்டில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. 7797 பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. சரிங்களா? தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஆர்கன் டொனேஷனுக்காக ஒரு 2 திட்டங்கள் வந்து இருக்கு. ஓகேங்களா? பார்த்தோம்னா டிசீஸ்டு டோனார் டிரான்ஸ்பிளான்ட் ப்ரோக்ராம் 2008ல வந்து வந்திருக்கும். இதெல்லாம் நம்ம இனிஷியேட்டிவ்ஸ்க்கு கீழே எழுதுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? டிசீஸ்டு டோனார் ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட் ப்ரோக்ராம் 2008. ஓகேங்களா? அதுக்கு கீழே பார்த்தோம்னா கிட்டத்தட்ட இது வரைக்கும் ஒரு 1998 டோனார்ஸ் வந்து இருந்திருக்கிறாங்க. சரியா? டிசீஸ்டு டோனார் டிரான்ஸ்பிளான்ட் ப்ரோக்ராம் 2008. அது மட்டும் இல்லாம போன வருஷம் நம்ம முதலமைச்சர் செப்டம்பர் 23, 2023 போன வருஷம் கரெக்டா பார்த்தோம்னா ஆர்கன் டொனேஷன் டே அப்போ என்ன சொல்லியிருப்பாருன்னா உறுப்பு தானம் செய்யக்கூடியவங்களுக்கு இறந்த பிறகு உறுப்பு தானம் செய்யக்கூடியவங்களுக்கு வந்து பார்த்தோம்னா அரசு மரியாதையுடன் உடல் தகனம் செய்யப்படும் அப்படிங்கறத சொல்லியிருந்தாங்க. ஓகேங்களா? அப்ப ஸ்டேட் ஹானர்ஸ் வந்து கொடுப்போம் அப்படிங்கறத சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறமா நிறைய விழிப்புணர்வு ஏற்பட்டு நிறைய பேர் வந்து ஆர்கனை டொனேட் பண்றதுக்கு முன் வந்திருக்காங்க. ஓகேங்களா? அதான் கிட்டத்தட்ட அந்த அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு அப்புறமா 14,300 பேர் ஆர்கனை டொனேட் பண்றதுக்கு பிளட்ஜ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கறத நமக்கு கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ ஆர்கன் டொனேஷன் அது ரிலேட்டடா இருக்கக்கூடிய 2 இனிஷியேட்டிவ்ஸை பத்தி பார்த்துருக்கோம் இந்த இடத்துல. தமிழ்நாட்டில் ஆர்கன் டொனேஷன் என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்கு அப்படிங்கிறதையும் இங்க சொல்லியிருக்கோம். சரியா? அடுத்ததா பார்த்தோம்னா நமக்கு டைரக்டா இங்க ரோபோட்டிக் மியூல்ஸ் ஜாயின் ஆர்மி ட்ரோன்ஸ் ஹை ஆல்டிடியூட் டென்ஸ் அண்டர் எவாலுவேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ ரொபாட்டிக் மியூல்ஸ் ஆர்மியில இண்டக்ட் பண்ணியிருக்காங்க. இதுதான் அந்த ஒரு ரொபாட்டிக் மியூல் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சின்ன ஷேப்ல இருக்கிறதா. நமக்கு ரொபாட்டிக்ஸ்னா என்ன, அப்ளிகேஷன் ஆஃப் ரொபாட்டிக்ஸ் அப்படிங்கிறது
சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சிலபஸ்ல மெயின்ஸ்ல வந்து இருக்கக்கூடிய ஒரு டாபிக் தான். ஸோ அதுல அப்ளிகேஷன்ஸ் பார்க்குறோம் இங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ரொபாட்டிக் மியூல் இது இருக்கு இல்லையா? பார்த்தோம்னா ஹை என்டியூரன்ஸ் அஜைல் டியூரபிள் ஆல் வெதர் கிரவுண்ட் ரோபோட் அப்படின்னு கொடுத்துருவாங்க. ஸோ என்டியூரன்ஸ் அதிகமாக இருக்கும், எல்லா வெதர்லையும் நம்மளால பயன்படுத்திக்க முடியும். ஸோ அதை பற்றின எக்ஸ்பிளனேஷன் தான் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இஸ் ஏபிள் டு வாக் அப் டு 3 இயர்ஸ், 3 வருஷங்களுக்கு இதை நம்மளால பயன்படுத்திக்க முடியும். அதே மாதிரி பார்த்தோம்னா எல்லா கைண்ட் ஆஃப் அப்டிகல்ஸையும் தாண்டி நடக்க முடியும், தண்ணிக்குள்ள போக முடியும், ரிவரை கிராஸ் பண்ண முடியும். இந்த மாதிரி நிறைய ஐ மீன் பாசிட்டிவ்ஸ் வந்து இருக்கு சரிங்களா? அதே மாதிரி பார்த்தோம்னா இதை சுத்தி என்னென்ன பொருட்கள் இருக்கு அப்படிங்கறதையும் இதனால ரெகக்னைஸ் பண்ண முடியும். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா எலக்ட்ரோ ஆப்டிக்ஸ் இன்ஃப்ராரெட் சென்சார்ஸ்லாம் வச்சிருக்கிறதுனால சரிங்களா? ஸோ வேற என்ன இதோட முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மியூல் வந்து இதனால ஒரு ஸ்டேர்ஸை வந்து கிளைம் பண்ண முடியும், ஸ்டீப் ஹில்ஸை வந்து கிளைம் பண்ண முடியும். ஓகேங்களா? ஒரு மலையை ஏற முடியும் அப்படிங்கறது சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஆப்ரேஷனல் கெப்பாசிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா கேன் ஆப்ரேட் இன் எக்ஸ்ட்ரீம் டெம்பரேச்சர்ஸ் ரேஞ்சிங் ஃப்ரம் -40லேருந்து +55 டிகிரி வரைக்கும் இதனால ஒர்க் பண்ண முடியும். 15 கிலோ வரைக்கும் எடையும், பேலோட்னா எடை, ஓகேங்களா? எது வேணாலும் 15 கிலோ வரைக்கும் இதனால தூக்கிட்டு போக முடியும் அப்படிங்கிறதையும் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்தியாவோட இந்த நார்தர்ன் பார்டர்ஸ்ல இந்த சியாச்சின் போன்ற இடங்கள்ல எல்லாம் இதை பயன்படுத்த போறோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க சரிங்களா? ஸோ அதோட சிறப்பம்சங்களை இந்த இடத்துல லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. இதனால வந்து 3 வருஷத்துக்கு இதோட என்டியூரன்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. பார்த்தோம்னா தண்ணிக்குள்ள போகும், ரிவரை கிராஸ் பண்ணும், ஒரு மவுண்டைன் ஹில்ஸை வந்து கிளைம் பண்ணும், ஒரு ஸ்டார்ஸை வந்து கிளைம் பண்ணும், எக்ஸ்ட்ரீம் டெம்பரேச்சர்ஸ்ல ஒர்க் ஆகும், அந்த ரேஞ்ச் கொடுத்துருக்காங்க, எவ்வளோ பேலோட் கெப்பாசிட்டி அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் நமக்கு அப்படியே நோட் பண்ணி வச்சுக்கோங்க சரியா? மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல இருந்த 3 முக்கியமான ஆர்டிகல்ஸ் இதெல்லாம் தான் சரிங்களா? இப்போ நாளைக்கு நியூஸ் பேப்பர் ரீடிங்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.